ஆர்க்குனா அடுத்த கமாண்டே ஆர்க்காக வந்துடும். லைனு வேணும்னா நம்ம லைனு ஆர்க்கை மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ அகைன் லைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதை விட நம்ம டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். பட் கமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 6 டைப் இருக்குது சர்க்கிள்லேயே. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ். சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ்ன்றது வந்து சி என்று கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அண்ட் ரேடியஸ் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது ரேடியஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் இருக்கிறது ரேடியஸ், இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் இருக்கிறது வந்து டயாமீட்டர். ஓகேங்களா? இப்போ நான் 5 ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னா 5 ஃபீட் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் ரேடியஸ் தான் நான் கொடுத்தது. ஓகேங்களா? DLI என்டர் டைமென்ஷன்ஸ் லீனியர். இந்த கமாண்டு நம்ம கமாண்ட்ஸ் அதாவது இது டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஏன் இது 60யாக காட்டுது? 12 × 5 போட்டிங்க அப்படின்னா 60 தான் வேல்யூ. ஓகேங்களா? 12 × 5 போட்டிங்கன்னா 60 தான் வேல்யூ. ஏன் இது மட்டும் நம்ம கொடுத்ததே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் கொடுத்தோம். இங்கே ஏன் எனக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் காட்டல அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணுற வேல்யூ தான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுத்தீங்க. மெஷர் பண்ணுற வேல்யூ வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுக்கல. அது வந்து டைமென்ஷன்ஸ் அதாவது டெசிமலில் தான் இருக்குது. ஓகேங்களா? 5 ஃபீட் ஈக்குவல் டு 60 வந்து இங்கே கவுண்ட் ஆகிடும். 60 இன்ச்சஸில் கவுண்ட் ஆகிடும். இப்போ டி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். இதுக்குள்ளே தான் போயிட்டு அந்த டூலை வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஜூம் அவுட்டில் தான் நான் போய் பார்த்தேன், அதாவது ஜூம் இனில் தான் போய் பார்த்தேன். தெரியுதுங்களா? அதை ரொம்ப விசிபிளாக தெரியணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண வைக்க முடியும். மாடிஃபை கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் தனித்தனி கமெண்ட்ஸு. பட் இது சும்மா ஒரு இன்ச் மாதிரி இப்போ இங்கேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? மாடிஃபை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலாக கூட போய் மாற்றிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் டெக்ஸ்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்லாம் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கலாம். ஹைட்டு, அதுக்கப்புறம் ஹேரோட ஹைட்டு, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கலாம். இல்லை ஓவராலாக மாற்றுறது தான் மாற்ற முடியும். அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெசிமல்லேருந்து நம்ம வந்து அங்கே என்ன செட் பண்ணுவோம், அங்கே வந்து ஆர்கிடெக்சரல் தான் கொடுத்தோம். கரெக்டுங்களா? ஆர்கிடெக்சரல் கொடுத்து 1/2 கொடுத்தோம். அது ட்ராப் பண்ணுற வேல்யூ அது ஷோ ஆகிறது 1/2 இன்ச்சஸ்னு. இது வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறது ஷோ ஆகுறது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதில் அதாவது இந்த ப்ரிசிஷன் வேல்யூ வந்து எனக்கு கீழே இருக்க ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மெஷர் பண்ணும்போது அது காட்டும், அவ்வளோதான். ஓகேங்களா? 1/2 கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் அப்படின்ற ஆப்ஷனில் யூஸ் ஓவரால் ஸ்கேல் அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டை விட இப்போ ஓரளவுக்கு எனக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் என்னுடைய இதுவும் ஃபாண்ட்டும் மாறிச்சு. லைக் 60 இருந்த இடத்துலேருந்து 5 ஃபீட்டாக எனக்கு மாறிச்சு. இப்போ நான் வந்து இன்னும் அதிகமாகப்படுத்திக்கலாம். அதாவது ஃபிட் வேல்யூவை ஓவரால் ஸ்கேல் ஃபேக்டர் 20 கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட் க்ளோஸ். தெரியுதுங்களா? ஸோ வேணும்னா அது மாதிரி ஃபிட் கொடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ DLI என்டர். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நான் சொல்லியிருந்தேன்ல டயாமீட்டர் அப்படின்றது அப்போ 10 ஃபீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குற இன்புட் ரேடியஸில் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன், அதாவது 5 ஃபீட்னு கொடுத்தீங்கன்னா அப்போ எனக்கு 10 ஃபீட்டில் வரும். ரேடியஸ் 5 ஃபீட் கொடுத்தனா 10 ஃபீட்டில் எனக்கு டயாமீட்டர் வரும். இப்போ நான் எனக்கு டயாமீட்டர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா டயாமீட்டர் 10 ஃபீட் கொடுத்தா தான் எனக்கு ரேடியஸ் 5 வரும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இப்போ நான் 5 ஃபீட்டே கொடுத்துன்னு வச்சுக்கங்களேன், அப்போ 2.5 தான் என்னுடைய இங்கே இருக்க இன்னரில் இருக்கிற ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அதான் டிஃப்ரெண்ட். இதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா சி என்டர் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் இதிலே காட்டும். டயாமீட்டர் வேணுமா ரேடியஸ் வேணும். எப்பயுமே வந்து சி என்டர் கொடுத்தாவே ரேடியஸில் தான் இருக்கும். அப்போ டயாமீட்டரா ரேடியஸ், அப்போ ரேடியஸ் காமனாக வந்துச்சு. டயாமீட்டர் வேணும்னா டி என்டர் கொடுத்துட்டு இப்போ டயாமீட்டருக்கு மாறிட்டு இருக்கும். 4 ஃபீட் கொடுத்தீங்கன்னா 4 ஃபீட் கொடுத்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா 4 ஃபீட். இன்னர் இருக்க வேல்யூ வந்து 2 தான். ஓகே, கிளியரா சார்? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளில் இன்னும் 4 டைப் ஆஃப் இருக்குது. 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட், tan ரேடியஸ், tan. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பாயிண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வேல்யூவே இல்லைனாலும் வரையலாம். லைக் வந்து ஒரு லைன் இருக்குது,
இந்த லைன் ஃபுல்லாக எனக்கு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்து நான் ட்ரா பண்ணிடுவேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும், அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. டயாமீட்டரும் இந்த லைன் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுதான் உங்களுடைய மிட் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 3 பாயிண்ட்டும் சேம் தான், நம்ம பண்ண இப்போ அதே கமாண்ட் தான். பட் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அதை கொடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம் ஒன்றுன்னா. அதே மாதிரி tan ரேடியஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே ஒரு கமாண்ட் சொல்லிடலாம். POL என்டர், அதாவது பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகன் அப்படின்றது என்னென்னா ட்ரையாங்கிள், அதுலேருந்து அப்படியே போகிறது எக்ஸகன் பென்டகன் அது மாதிரி போகும்ல. ஸோ அந்த இதுவை ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா 3 சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 3 தான் இருக்கும். எனக்கு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பாலிகன். இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள் அப்படின்னு இருக்குது. இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் கேட்குது, நான் 5 ஃபீட்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். சரி 5 ஃபீட்டே கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் பரவாயில்ல, ஜூம் அவுட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போது 3 பாயிண்ட் சர்க்கிள் வச்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் தெரியும், செகண்ட் பாயிண்ட்டு தெரியும், தேர்ட் பாயிண்ட்டு தெரியும். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதோட ரேடியஸ் என்னென்னு பார்க்கலாமா. டயாமீட்டர் 10 ஃபீட்டு, ரேடியஸ் 5 ஃபீட்டு. நான் கொடுத்தது ரேடியஸு 5 ஃபீட் தான் கொடுத்தேன். ஆப்ஷன் கொடுத்தது இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். அப்போது சர்க்கிள்குள்ளே அந்த ட்ரையாங்கிள் வரும், அதுதான் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். POL என்டர் பாலிகன், நம்பர் ஆஃப் சைஸ் 3, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பாலிகன், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள், சேம் அதே 5 ஃபீட் கொடுக்குறேன். இது அதை விட அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா 3 டேன்ஜென்ட் சர்க்கிள் வச்சுக்கிறேன். இந்த 3 லைன்லேயும் எனக்கு அந்த சர்க்கிள் வந்து டச் ஆகணும், அதுதான் கான்செப்ட். இங்கே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன், 3 லைன்லேயும் எனக்கு சர்க்கிள் டச் ஆகிருக்கு. இதுதான் சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள். எனக்கு சர்க்கிள் உள்ளே இருக்கும், அதோட அவுட்டர் tan லைனில் எனக்கு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே 5 ஃபீட்டு 10 ஃபீட்டு வந்து டயாமீட்டர். இது சர்க்கிள்குள்ளே கிரியேட் ஆகுறது, இது சர்க்கிளுக்கு வெளியில் கிரியேட் ஆகுது. இன்ஸ்கிரைப்டுனா சர்க்கிள்குள்ளே, சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு அவுட்டரில் என்னுடைய பாலிகன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தது. ஓகேங்களா. இப்போ வந்து tan ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சாரி, இந்த இருக்குல்ல tan ரேடியஸ். 2 பாயிண்ட் பார்த்தாச்சு, 3 பாயிண்ட்டை பார்த்துட்டோம். tan 3 tan பார்த்தாச்சு. 3 லைனை டச் ஆனால் மட்டும்தான் சர்க்கிள் கிரியேட் ஆகும், எல்லாம் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா. tan ரேடியஸ் அப்படின்றது வந்து இப்போ என்னென்னா, இப்போ இது வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்குல்ல, இது எனக்கு வந்து ஸ்மூத்தாக மாற்றணும், லைக் ஒரு ஆர்க் மாதிரி மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ tan ரேடியஸ் போகிறேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து டோட்டலாக 5 ஃபீட் அப்படின்றது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 6 இன்ச்சஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுவே நான் அகைன் கொடுத்துட்டு tan கொடுத்துட்டு tan ரேடியஸ் இங்கேயும் கொடுக்குறேன். நான் எங்கே வேணாலும் கொடுக்கலாம், அந்த லைனில் அந்த கார்னர் எங்கே போகுதோ அதுதான். இப்போ நான் இது 2 ஃபீட் கொடுத்துன்னு வச்சுங்களேன், 2 ஃபீட்டில் எங்கே அந்த லைன் டச் ஆகுமோ அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கிள் வரும். ஓகேங்களா. 6 இன்ச்சஸில் இங்கே தான் டச் ஆகுது, அதனால் அங்கே போயிடுச்சு. 2 ஃபீட்டில் இங்கே தான் டச் ஆகுது, அதனால் இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ டிஆர் டபுள் என்டர் தான் ட்ரிம்மு. ஓகேங்களா. இந்த இதில் ட்ரிம் ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்மூத்தாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த சர்க்கிள் கமெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தான் சர்க்கிள் கமெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, பாலிகன் POL அப்படின்ற மட்டும் தான் சொன்னேன். பட் எங்கே இருக்குது அந்த கமெண்ட் அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து உள்ளே தான் போய் எடுக்கணும். இதை அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ட்ரா டூலில் பாலிகன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும். இது இல்லை, வைப்போர்ட் இல்லை, இதோ இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிள்குள்ளே பாலிகன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்க்க பொறுத்து ஆர்க்கில் ஒரு 11 டைப் இருக்குது. பட் ஒன்று படிச்சுட்டா போதும், மற்ற எல்லாமே ஈஸி, சின்ன கான்செப்ட் தான்.